எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்ததைத்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டு விடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை முழுதாக விட்டு ஒதுங்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் ஒரு பொறுப்பை சுமத்தி எங்களுக்கு தந்திருக்கின்றான். இது வெறுமனே கழித்து விடுகின்ற ஒரு வாழ்க்கையும் அல்ல. உலகம் நாம் சும்மா கடந்து செல்லுகின்ற ஒரு இடமும் அல்ல. உலகத்துடைய வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் அது மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை பற்றி எங்களுக்கு விழிப்பூட்டுகின்றான். அபஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் பொறுப்பொண்டு இல்லைன்றா நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தில் வெறுமனே சும்மா உங்களை படைத்து விடப்பட்டிருக்குது. இனி நீங்கள் உங்களோட உலகத்தில் உங்களுடைய இஷ்டத்தில் வாழ்க்கையை ஓட்ட சொல்லி அப்படி ஒரு பொறுப்பொன்றும் தராமலுக்கு சும்மா தரப்பட்ட வாழ்க்கையை தான் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் விழிப்பூட்டுகின்றான். வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ், அந்த பொறுப்பையும் அவன்தான் தந்திருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பிடியில கிடையாது. நாம் நினைத்த நேரத்திலே நாம் உலகத்துக்கு வரவும் இல்லை, வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் இல்லை. நாம் எடுக்கின்ற முடிவில் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள போறதும் இல்லை. உலகத்தில் பிறந்ததுக்கு பிறகுதான் நாம் பிறந்தோம் என்பது தெரிய வந்தது. நாம் மரணித்த பிறகுதான் மரணித்து விட்டார் என்ற செய்தியும் வந்தது. யாருடைய கையில் இருக்கிறது பிறப்பும் இறப்பும்? யுஹ்யி வ யுமீத்து, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பொறுப்பு தான். யுஹ்யி வ யுமீத், வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவன், வாழ்க்கையை முடித்து வைக்கக்கூடியவன். எல்லா படைப்பினங்களையும் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கின்றது. அந்த அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வெறுமனே தரவில்லை, பொறுப்போடு தந்திருக்கிறான். அந்த பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், அந்த பொறுப்பை விசாரிக்கப்படுவதற்காக வேண்டி அது நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீர்கள். அப்படியெல்லாம் நடக்காது என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அந்த பொறுப்பும், அந்த பொறுப்பு விசாரிக்கப்படும். அதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மீட்டப்படுவீர்கள். இது ஒன்றும் நடக்காது என்ற எண்ணத்திலே நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் விழிப்பூட்டுகின்றான். அல்லாஹ் என்ன பொறுப்பு தந்திருக்கிறான்? அதுக்கு முதல் நாம் எங்களுக்குள்ளே பார்ப்போம், எந்த பொறுப்பு என்னன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்தில் நாம் வினவினால் உங்களுடைய பொறுப்பு என்ன? வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் என்ன? எதை அடைவதற்காக வேண்டி, எதை சாதிப்பதற்காக வேண்டி உங்களுடைய காலம், நேரம், உங்களுடைய சக்தி, புக்தி, உங்களுடைய யுக்தி இவையெல்லாம் நீங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறீர்களே, எதற்காக வேண்டி? எந்த லட்சியத்தை அடைவதற்காக வேண்டி நீங்கள் உலகத்தில் உங்களுடைய எல்லா வளங்களையும் ஆற்றல்களையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி வாழ்க்கையை ஓட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வகையான பதில் சொல்வார்கள். வாலிபர்கள் ஒரு வகையான பதில் சொல்வார்கள், வயோதிபர்கள் இன்னும் ஒரு பதில் சொல்வார்கள், படித்தவர்கள் கல்விமான்கள் வேறொரு பதில் சொல்வார்கள், ஆண்கள் அதேபோல பெண்கள் வேறொரு பதில் சொல்வார்கள். நாட்டில் உள்ளவருடைய கருத்து ஒன்றாயிருக்கும், கிராம பக்கத்தில் உள்ள மக்களுடைய கருத்து என்னொன்றாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே பார்வையில் பார்த்தால் ஒரே தலைப்பிற்கெல்லாம் வரும். என்ன தலைப்பு? உலகத்தில் என்னுடைய ஆசைகளை, என்னுடைய தேவைகளை உலகத்தின் தற்காலத்தில் அறியப்பட்டுள்ள உயர்ந்த மட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும்.
அதான் பேசுவோம் எல்லாரும். நீங்க துறையில போய் என்ன காண போறீங்க? என்னுடைய தேவை நிறைவேற வேண்டும், காணாதை ஆசை நிறைவேற வேண்டும். அந்த ஆசை என்று சொல்கின்றது பேராசை நிறைவேற வேண்டும். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு துறையில போய் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பட்ட ஆசை, அவருக்கு தேவை. அதுக்காக வேண்டி அதை நிறைவேற்றுவதற்கு அடைய வேண்டிய சாதனங்கள், அதைத்தான் ஒரு சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அப்ப நான் ஒரு பொறுப்பு தரலையா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க எடுத்த முடிவுகள். உங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும், ஆசை நிறைவேற வேண்டும். அது சும்மா இல்ல, உயர்ந்த தரத்தில் நிறைவேற வேண்டும். அப்படி என்றால் அல்லாத அந்த பொறுப்பு எங்க? அதான் அல்லாஹ் கேட்கிறான், பொறுப்பு தரலையா உங்களுக்கு? அந்த பொறுப்பை எல்லாம் விளங்கப்படுத்துகின்றான், பொதுவாக விளங்கப்படுத்துகிறான். சாதாரணமாக ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்ததே அல்லாஹுவை ரப்பாக விளங்கி அடிமைத்துவத்துடன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்குத்தான். நான் அல்லாஹுடைய அடிமை என்ற உணர்வில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான். அடிமைத்துவ வாழ்க்கை அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது அல்லாஹ் பொதுவான ஒரு தலைப்பாக சொல்கிறான். இதுக்கு தான் உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறது. அதை பிறகு அல்லாஹ் குர்ஆனை விரிவாக விளங்கப்படுத்துகிறான். அடிமைத்துவம் எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும்? அது ஈமான் நம்பிக்கையாக வெளியாக வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் அடிமை, இன்னும் ஒன்றுக்கு அடிமையாக மாட்டேன் என்ற நம்பிக்கையில வெளிப்படுத்த வேண்டும். அது உங்களுடைய இபாதத்திலே வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, அஹ்லாக்கிலே, இவ்வாறு ஒவ்வொரு வாழ்க்கையின் துறைகளிலேயும் அல்லாஹ்வுக்கு நான் அடிமை, அடிமையுடைய லட்சணம் என்ன என்று நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமை வீதியால நடக்கிறார் என்றால் எப்படி நடப்பார்? வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, வீதியிலே நடக்கின்ற பொழுதும் அடிமைத்துவ உணர்வு பறிகொடுத்துடக்கூடாது, பணிவுடன் நடப்பார்கள். அந்த சும்மா நடந்து போறார் ஒருவர், வேற ஒன்றுமே இல்லை. நீங்க நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வை இழந்து நடந்தால் பாவியாக நடப்பீர்கள். உடைய பார்வையிலே பாவம் நடந்துடும். அங்கேயும் அடிமைத்துவ உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறு வாழ்க்கையின் எல்லா துறைகளிலேயும் இந்த அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து காட்டுவதற்கு உலகத்திலே முழுமைத்துவம் பெற்ற ஒரு அடிமையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை உலகத்திலே எந்த ஒரு படைப்பும், மனிதர்கள் கூட மலக்குகள் கூட செய்யாத ஒரு பெரும் ஒரு சாதனை, கற்பனைக்கு அப்பாற்பட்டது, மலக்குகளால் கூட இயலாது, ஜிப்ரீலால் கூட இயலாது. அதுதான் அந்த மேராஜுடைய பயணம். அந்த ஜிப்ரீலும் இடையில திரும்பிட்டார், அங்கால என்னால் இயலாதுன்னு சொல்லி. ஹஸரத் ஜிப்ரீலாலும் இயலாத ஒரு விடயத்தை செய்ய வைக்கப்பட்ட ஒரு மனிதர் என்றால் எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு உயர்வு! அந்த உயர்வும் சிறப்பும் கண்ணியமும் சாதனையும் நிகழ்த்திய ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துவதென்றால் அந்த அறிமுகம் எல்லாத்தையும் விட விசேடமான ஒரு வர்ணனையாகத்தான் அமைய வேண்டும். ஒரு சாதனை படைத்த ஒரு மனிதரை நாம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த அறிமுகத்துக்கு பாவிக்கின்ற அந்த வர்ணனை அது தனித்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். சாதாரண வார்த்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்ச ஒரு மனிதனை சாதாரண வார்த்தைகளால் அறிமுகப்படுத்த இயலாது. அல்லாஹ் என்ன அறிமுகப்படுத்துகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இவ்வளவு பிரமாண்டமான உயர்ந்த கற்பனை கெட்டாத ஒரு காரியத்தை நடத்துவதற்கு பாவித்த இவர் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அடிமைத்துவத்தின் முழுமை பெற்ற ஒருவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களைப் போல இந்த அடிமைத்துவத்தில் நிறைவடைந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. அதனால அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான், உங்களுடைய அடிமைத்துவம் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நீங்கள் முழுமையாக பின்பற்றினால் உங்களுடைய அடிமைத்துவம் பறிபோகாது, பாதுகாக்கப்படும். உண்மையான அடிமைகளாக உலகத்திலே வாழ்வீர்கள்.
உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வேற யாரின் பக்கமும் பேசிடக்கூடாது. அது எப்படியான கவர்ச்சியில் வந்தாலும் சரி, எப்படியான கற்பனைகள் கொண்டு வந்தாலும் சரி, அவைகளை எடுத்த மாத்திரத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றமாக யாராவது வெளிப்பட்டால் அது ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. எந்த காலமாக இருக்கலாம், பேசலாம் நவீன காலம், எலக்ட்ரானிக் யுகம், விஞ்ஞான யுகம். அவ இப்ப யாரு நபி? இப்ப யாரு நபி? 1400 வருஷத்துக்கு முன்னால நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ இப்ப நபி யாரு? இன்னும் 5000 வருஷம் போனாலும் இல்ல, 1,00,000 வருஷம் போனாலும் நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும்தான். அப்படி என்றால் நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி விட யாரின் பக்கம் ஏறெடுத்து பார்க்க கூடாது. யாருடைய வழிகாட்டலும், யாருடைய அனுபவமும், யாருடைய அறிவும் மனித சமுதாயத்தை விமோசனத்துக்கு உரியதல்ல. ஒரு கவர்ச்சியா இருக்கலாம், ஒரு கலகலப்பா இருக்கலாம், தற்காலிகமான ஒரு பகட்டாக இருக்கலாம். அது தவிர வாழ்க்கையின் வெற்றி என்பது கிடையவே கிடையாது. வாழ்க்கையின் வெற்றி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வந்த முடிவுதான். உலகம் முடியும் வரையில முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் தான். அதை தவிர வேறொரு வெற்றியின் வழிகாட்டல் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கின்ற உரிமை யாருக்குமே கிடையாது. எனவே சொல்ல அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை முழுமையான அடிமைத்துவத்திலே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கை தான் அடிமைத்துவத்தின் வெளிப்பாடு. இவர் அதாவது விரிவாக சொல்லுகிறான். அவங்களுடைய பொறுப்பு என்ன விரிவாக சொல்லி, சுருக்கமாக சொல்லி, உதாரணங்கள் காட்டி சொல்லி, அப்படியே சரித்திரங்கள் சொல்லி சொல்லி இப்படிலாம் சொல்லி இன்னும் விளங்கலண்டா, இன்னும் விளங்காட்டி இன்னொரு விதத்தில் எல்லாம் சொல்லுகிறான். எச்சரிக்கையாக சொல்லுகிறான், கடினமான வார்த்தை கொண்டு சொல்லுகிறான், பயங்கரமாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? எவ்வளோ சொல்லியாச்சு, புத்திக்கு படுகுது இல்லையா? இப்ப பாருங்க படுகுதாண்டு. என்னது? கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களுடைய பொறுப்பு என்னென்றா உங்களை, என்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது தான். அப்படின்னா விளக்கம் என்ன? ஒன்று இந்த பொறுப்பை எடுங்க, இல்லாட்டி நெருப்பை எடுங்க. இந்த பொறுப்பை நீங்க புறக்கணிச்சால் உங்களுடைய முடிவு நெருப்புத்தான், வேற ஒன்றுமே இல்லை. அதனால அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு பார்த்து சொல்லுகிறான், நபியை நீங்க சொல்லுங்க, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும். ஹக்கு என்பது அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டை பற்றி பேசப்படுகிறே. இந்த ஹக்கான பேச்சுக்கள் இருக்கிறே, அல்லாஹ்வுடைய முடிவுகள், இது எங்கிருந்து வந்ததல்ல, உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்ததுதான். ரப்புடைய முடிவு, யாருடைய மனோச்சை கிடையாது. அதனால நபி நீங்க சொல்லுங்க, ரப்புடைய முடிவுகள் தான் இது. அடுத்தது நீங்க சொல்லிட்டீங்களா, அவங்கள பாருங்க, ஃபமன் ஷாஃபல் யூமின் அவன் ஷாஃபல் யக்பர். அந்த மனிதர்கள்ல ஏற்றுக்கொள்ற கூட்டமும் இருப்பார்கள், அதை புறக்கணிச்சு போறார்கள் இருப்பார்கள். விரும்பினாக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவன் ஷாஃபல் யூமின், யாருக்கு அவங்களுக்கு எல்லாம் படுகிறதோ, அவங்க இதை நலவென்று எடுக்கிறாங்களோ அவர்கள் நம்பி எடுக்கட்டும். யார புத்திக்கு படலையோ, சில எனக்கு படல, இந்த காலத்துக்கு சரி வராது, எந்த புத்திக்கு சரி வரல, எந்த ஆய்வுக்கு அது படல, எந்த அனுபவத்துக்கு அதுண்டா ஒத்து வரல என்றெல்லாம் யார் எப்படி இப்படி பேசுறாங்களோ விட்டுட்டு போகட்டும். இந்த ஹக்கை நீங்க சொல்லுங்க, விரும்புறாக்கள் கேட்டும், விருப்பம் இல்லை விட்டுட்டு போங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், போறவர்கள் எங்க போறான் தெரியுமா? இந்த போறவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். இன்ன அத்ததுனா லிஸ்ஸாலிமீன நாரா. என்ன அநியாயம்? பெற்றெடுத்து வளர்த்த ஒரு தந்தையின் பேச்சை தட்டிவிட்டு சொன்னால் எல்லாருமே சொல்வார்கள் அநியாயமேன்னு சொல்வார்கள். அந்த வாப்பா இவர்களை படைக்கல, வாப்பாக்கு தெரியாது என்ன 10 வருஷத்துக்கு பின்னால் இப்படி ஒரு பிள்ளை ஒன்று பிறக்கும் என்று அப்படி சிந்தனையிலே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும், 10,000 வருஷத்துக்கு பின்னால இப்படி ஒரு மனிதனை நான் படைப்பேன் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய முடிவில இருந்து, அல்லாஹ்வுடைய பிடியில இருந்து
அல்லாஹ்வுடைய இல்மிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்ட நீ. லம் யகுன் ஷையன் மதுகூரா, ஒன்றுமில்லாத ஒரு பிரஸ்தாபமே இல்லாத ஒரு இடையிலிருந்து நீ உலகத்துக்கு வந்திருக்கிறாய். அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இல்லாமையிலிருந்து உன்னை உருவாக்கி இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உன்னை படைத்து மனுஷனாக வெளியாக்கி இருக்கிறானே, இந்த ரப்புடைய புத்தி மீறிய புறக்கணிக்க போறிய, இது அநியாயமில்லா வேற என்னது? அல்லாஹ் சொல்ல, இந்த அநியாயக்காரர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், நெருப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அஹாதபிஹிம் சுராதிகுஹா வயஸ்தகீது யுஆஸு பிமாயின் கல்முஹுல் யஷ்வில் உஜூஹ். அந்த நெருப்பு படல்ல நெருப்பு எங்கேயோ இருக்குது, நெருப்புடைய சூடு அடிக்கிறது, அந்த அனல் அடிச்சு முகம் கருவி போய்விடும். அப்படியான நெருப்பு. அந்த நெருப்பு உடம்புல படத்தான் போகுது. உடம்புல படுவதற்கு முன்னால அந்த நெருப்புடைய சூடு பட்டாலே முகம் கருவி போயிடும். நெருப்பு பட்டா என்னவாக இருக்கும்? இதுதான் இந்த அநியாயக்காரிய முடிவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன முடிவு? அடிமைத்துவம் விளங்காத முடிவு. அடிமைத்துவம் என்பது எங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கும் எங்களை முழுமையாக அடிபணிய வைப்பது என்பதை முடிவெடுக்காத கூட்டம் இவர்களை அநியாயக்காரர்கள் என்றும் இவருடைய முடிவு நெருப்புத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சொல்லலே, எங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் எப்படி பயங்கரமா சொல்லுகிறான். நீங்க ஒன்று பொறுப்பை எடுங்கள், அல்லாத அந்த பொறுப்பை முழுமையாக எடுங்கள், இல்லை என்றால் நெருப்புத்தான் உங்களுக்கு முடிவு. சில உலகத்தில் எப்படித்தான் வாழ்ந்தாலும் என்னதான் செய்தாலும் கடைசியாக இறுதியாக மரணம் அடைந்து மண்ணறைக்கு சென்று மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி எழுந்து எங்க போவோம்? எல்லோருமே நெருப்புக்கு முன்னால்தான் முதலாவது நிறுத்தப்படுவார்கள். அல்ல அனைவரையுமே, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் தான், காவிரிகள் மட்டுமில்ல, முஸ்லிம்கள் மூமின்கள் முத்தகிங்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் எல்லோருமே வைமின்கும் வாரிதுஹா, நீங்க எல்லோருமே அந்த நெருப்புக்கு முன்னால வந்துதான் ஆக வேண்டும். கானால அரபிக கத்மன் மக்களியா, இந்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரப்புடைய உறுதியான முடிவு, நெருப்புக்கு முன்னால எல்லோரும் வந்துதான் ஆக வேண்டும். வந்து என்னது? இப்ப அல்ல அவங்களுடைய பொறுப்பை யாரு சுமந்தது என்று பார்க்கிறான். பொறுப்பு விலங்கினாக்கள் யாரு என்றெல்லாம் பார்க்கிறான். நெருப்புக்கு முன்னால நிப்பாட்டி வச்சு பொறுப்பு விலங்கனையான்னு எல்லாம் பார்க்கிறான். அது உலகத்துல பரீட்சை நடக்குது. எப்படி நடக்குது? பரீட்சை பேப்பருக்கு முன்னால படிச்சது விலங்குனா என்று பார்க்கப்படுகிறது. வகுப்பறையில உங்களை புத்தகம் வச்சு உங்களுக்கு பாடம் படிப்பிச்சது இருக்கிறே, அது விளங்கிருச்சா என்பது எப்படி பார்க்கப்படுது? வினாத்தால வெறுமனே முன்னால வச்சு விளங்கினதை காட்டுன்னு சொல்லப்படுகிறது. யாரு காட்டுவா? அங்க இங்க பார்த்தா ஒருத்தனையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. அவர் விளங்கினதான் அங்க எழுதலாம், வேற ஒன்றும் எழுத இயலாது. ஓ, எழுதித்தான் வச்சிருக்கிற அங்க வீட்டை கொப்பியில நினைப்பில்லையே, அதொன்னும் சரி வராது. விளங்கி விளக்கத்துல கொண்டு வந்தா தாங்க சரி வரும். இது உலகத்துடைய பரீட்சை. படித்தது விளங்கியதா என்பது பார்ப்பதற்காக வேண்டி பரீட்சை பேப்பருக்கு முன்னால நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ் தஆலா வஹி மூலம் உங்களுக்கு அறிவித்த அடிமைத்துவத்தின் யதார்த்தம் விளங்கினச்சா என்பது நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு பார்க்கப்படும். உலகத்தை இந்த பரீட்சைக்கு எவ்வளவு படித்து துடித்துக் கொண்டிருக்கிறோம். பரீட்சை பேப்பருக்கு முன்னாலே நிறுத்தப்படுவேன், படிச்ச பாடத்தை பார்க்கணும் 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 என்று படிப்புல எவ்வளவு துடிப்பா இருக்கிறோம். எங்க நிற்கிறது? நெருப்புகள்ல பேப்பருக்கு முன்னால் நிற்க போறோம். வினாத்தாளுக்கு முன்னால நிறுத்தப்படுகிற நேரம் அதுக்கான எவ்வளவு பெரிய பதட்டம், எவ்வளவு பெரிய துடிப்பு, எவ்வளவு பெரிய ஏற்பாடு. சில மாணவர்கள் மட்டும்தான், படித்தாக்கள் மட்டும்தான் நிறுத்தப்படுறது. எல்லாரும் வரல. வாப்பாவும் போய் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஒரு பேப்பர் கேட்கறதில்ல. ஆனால் இதுல அனைவருமே இந்த நெருப்புக்கு முன்னால நிறுத்தப்படுவீர்கள். முஸ்லிம்கள், காவிரிகள், மூமின்கள் எல்லோருமே. என்ன நெருப்பு? உலகத்துல சொன்னதானே, பொறுப்பா நெருப்பான்னு சொன்னதானே. வாஹிக்கும் நாரா, இந்த ஆயத்தை தெளிவா சொல்லியிருக்கிறது. ஒன்று பொறுப்படுவாங்க அல்லது நெருப்போடு போங்க என்று குர்ஆன் இருக்கிறதானே, தெளிவா சொல்லித்தானே இருக்குது. இது பார்க்கத்தானல்ல நெருப்புக்கு முன்னால் நிறுத்தாட்டுவான் பொறுப்பை சுமந்தவர்கள். சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ்,
பொறுப்பை சுமந்து வாழ்ந்தவர்கள் தப்பி விடுவார்கள். நொடிப்பொழுதிலே போய்விடுவார்கள். நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் அவர்களும் அந்த நெருப்புக்கு முன்னால் தான் வருவார்கள். ஆனால் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நொடிப்பொழுதிலே பேசிடுவார்கள். ஆனால் இந்த பொறுப்பை விளங்காமல் உலக ஏமாற்றத்திலே வாழ்க்கை கழித்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தப்பி போக முடியாது, தவறி கீழே விழுந்து விடுவார்கள். இந்த சந்தியை சந்திப்பது உறுதியான முடிவுதான். என்ன சந்தி? தாண்டினா சுவர்க்கம், தவறி விழுந்தா நரக நெருப்பு. இதுதான் அந்த சந்தியுடைய பெயர். இந்த சந்தியை சந்திக்காமல் வேற எங்கேயும் போக இயலாது. நீங்க தாண்டினா சுவர்க்கம், தவறினா கீழே நரகம். விழுந்தாக்களுக்காக மலக்கே கேட்பார்கள், மா சலக்கத்துல் சக்கர், ஏன் விழுந்தீங்க? இது தாண்டி போகத்தான் பாலம் போட்டிருக்கிறேன். ரோட்ல பாலம் போட்டு என்னதுக்கு பாலம் போடுகிறது? தாண்டி போறதுக்கு. வாகனங்கள் தாண்டி போகட்டும், மக்கள் தாண்டி போகட்டும். அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் போட்டிருக்கிறான். என்னது போடுகிறான்? எல்லாரும் சொர்க்கம் போங்க, தாண்டி போங்க. தாண்டி போகாமலுக்கு தவறி விழுந்தா, ஒரு வாகனம் உண்டு பாலத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. முழு மீடியாவையும் செய்தி வரும். ஏன்? ஒரு வாகனம் தவறி விழுந்தது, 1000 வாகனம் போனது, 1000 வாகனத்தை ஒன்றையும் பேச மாட்டேன். அது பாலம் போட்டதை கடந்து போவதற்கு கடந்து வைத்து எங்கேயும் செய்தி கிடையாது. இன்றைக்கு எங்கட பாலத்தால 100 வாகனங்கள் கடந்து போனது, செய்தி வருமா? 100 1000 வாகனம் போனாலும் கதை கிடையாது. ஏன்? அது கடந்து போறது. தவறி ஒரு வாகனம் விழுந்தது, 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு வாகனம் விழுந்தீங்க, அந்த ஒன்றும் கதையாக வரும், எல்லா மீடியாவிலையும் வரும். ஏன் விழுந்தது? எப்படி விழுந்தது? என்ன நடந்தது? டிரைவர் தூக்கமா, ஆக்சிடென்டா என்று கேள்வி வரும்போதே இருக்கும். ஒரு வாகனம் ஒன்று பாலத்தில் விழுந்தால் எல்லாரும் கேள்வி, எல்லாரும் பேச்சு. ஒரு மனிதர் இந்த நரக நெருப்பில சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில கடந்து போகாமல் விழுந்து விட்டால் கேள்வி வருமா இல்லையா? மக்கள் கேட்க மாட்டார்கள். ஏன்? அது பார்க்க யாருக்குமே சிந்தனை கிடையாது. நான் தப்பன், நான் தப்பன், யா ரப்பி சல்லிம் சல்லிம், யா ரப்பி சல்லிம் சல்லிம், யாரா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, யாரா என்ன கரை சேர்த்துரு, கரை சேர்த்துரு. இதை தவிர ஒரு வார்த்தை கிடையாது. என்ன கரை சேர்த்துரு யாருமே சொல்ல மாட்டார்கள். யார என்ன பிள்ளையும் சேர்த்துன்னு சொல்ல மாட்டார்கள். பிள்ளையெல்லாம் விடுங்க, நான் போனா சரி. யார என்னையும் வாப்பாவையும் கரை சேரி, அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். நான் தான் வாப்பாவும் அதெல்லாம் பார்த்துக்கணும். பிறகு அப்படியான கட்டத்தில் அந்த விழுந்த செய்தி பார்க்க யாருமே இல்லை. அதனால மலக்கேல் கேட்பார்கள், மா சலக்கத்துல் ஃபீ சக்கர், ஏன் விழுந்தீங்க, ஏன் விழுந்தீங்கன்னு கேட்பார்கள். என்ன சொல்றது? அங்க சொல்லுகின்ற பதில் இருக்கிறே, அங்குள்ள நிலைமை அல்ல. தவறி விழுந்து விட்டேன், நெருக்கலமா இருந்தது, நடக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. அவர் விழுந்ததற்குரிய காரணம் உலகத்தில் வாழ்ந்ததைத்தான் சொல்லுவார். இங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் அங்க விழுந்ததாக மாறியிருக்கிறது. அங்க ஒன்றுமே இல்லை, அங்க ஒன்று நடக்க பொருள், இங்கதான் விழுந்தார். ஷரியத்தை பின்பற்றாமல் உலக வாழ்க்கையில வாழுகிறார், ஹராத்தில விழுந்துட்டார். அப்படி என்றால் அவர் அங்க விழுவார். வட்டியில விழுந்துட்டார், பொய்யில விழுந்துட்டார், ஏமாற்றத்தில் விழுந்துட்டார், ஜினாவில விழுந்துட்டார். அப்படி என்றால் மறுபக்கம் நரக நெருப்பில் விழுந்துட்டார். விழுந்துதான் ஆகணும், விழுத்தாட்டப்பட்டு விடுது. நாம பேசுறோமே, ரெக்கார்ட் பண்றோமே, திருப்பி போட்டா என்ன வரும்? அதான் வரும். அது வரக்கூடாது நாங்க நினைச்சதுக்கு வராம இருக்குமா? அதான் வரும். நீங்க ஹராத்தில விழுந்தா அவருடைய மறுபக்கம் நரக நெருப்பில் விழுவதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அவர் சொல்லுவார், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், இந்த சந்தியை கடந்து போக முடியாமல் தவறி விழுந்ததுடைய முதலாவது காரணம் என்னது? உலகத்தில் தொழில்னு சொல்வார்கள். தொழுகையில பேணுதல் இல்லை, அறவே தொழுகிறது இல்லை, அல்லது தொழுகிறது தான், நினைச்சா கிடைச்சா விழிச்சா தொழுகிறது. அந்த தொழுகையெல்லாம் உதவாது இருக்கு. நினைப்பு தொலை வந்தோம், நேரம் கிடைச்சி தொலை வந்தோம்,
விழிச்சோம் தொலை வந்தோம். ஏன் வரல சுபோக்கு விழிப்பு வரல? சரி, மற்ற எல்லாருக்கும் விழிப்பு வருது தானே, எதுக்கு மட்டுமா விழிப்பு வரல? 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும்டா 3 மணிக்கே விழிப்பு வருதா இல்லையா? 12 மணிக்கு படுத்த மனுஷன் 3 மணிக்கு விழிக்கிறானா இல்லையா? யாரு விழிப்பாட்டினது? ஏர்போர்ட்டுக்கு போறது தவறி விடக்கூடாது என்ற உணர்வு அவர் எழுப்பிடும். 12 மணிக்கு தான் அவர் பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் படுத்திருக்கிறார். 3 மணிக்கு 4 மணிக்கு போகணும், 3 மணிக்கு எழும்பிடுவார். யார் எழுப்பிட்டது? தவறிவிடக்கூடாது, பிளைட் தவறிவிடக்கூடாது என்ற உணர்வு எழுப்பிவிடும். உங்களோட உள்ளத்தில் நான் நரகத்தில் தவறி விழுந்துடக்கூடாது, சிராத்துல் முஸ்தகீமை கடக்கின்ற பொழுது நடக்க இயலாமலுக்கு தவறி விழுந்துடக்கூடாது என்ற உணர்வு இருக்கும் என்றால் உங்களுக்கு சுபகத்துறையில் தூக்கம் வைத்த கதை வராது. ஏர்போர்ட் தவறதில்லை, ஹாஸ்பிட்டல் தவறதில்லை, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போற பயணம் தவறதில்லை, தொழுக மட்டும் தானே தவறுறது, தொண்டும் தவறுறதில்லை. எனவே அந்த தவறியதை சாட்டி சொல்ல இயலாது. அந்த தவறியதுக்கு காரணம் உள்ளத்தில் இந்த அடிமைத்துவன் உணர்வு இல்லாம போனதான். அதனாலதான் உமர் அலிதான் சொல்றாங்க, நாங்க எங்க காலத்துல சஹாபாக்களுடைய தாபிங்கிற அந்த காலத்துல இதா ஃபகத்னா ரஜுல ஃபில் ஃபஜ்ரி வல் இஷா, ஒரு மனிதனை நாங்க சுபஹ் தொழுகைக்கு பள்ளியில காண இல்லைண்டா, இஷா தொழுகை காண இல்லைண்டா, 2 தொழுகை, மற்றது 3 எல்லாரும் இருப்பாங்க. இந்த 2 தான் முனாஃபிக்குகளை வடிகட்டி எடுப்பது. அந்த காலத்தில் முனாஃபிக்கிலும் தொழ வருவார்கள் பள்ளிக்கு. தெரியாது யார் முனாஃபிக் முஸ்லீம் என்று தெரியாது, எல்லாரும் வருவாங்க. லுஹருக்கு அஸருக்கு மரிபெல்லாம் வருவார்கள். ஆனால் முனாஃபிக்குகளை வடிகட்டுவது சுபஹ் தொழுகைதான், சுபஹ் வர மாட்டார்கள். அதனால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு மனிதனை காணவில்லை என்றால் அஸஅனாபிஹி வன்ன, அவனை பற்றி நாங்கள் நெல்ல முடிவெடுக்க மாட்டோம், கெட்ட முடிவைத்தான் எடுப்போம். அவன் கெட்டவன், அதான் வரல சுபவுக்கு. அவன் ஒரு நெல்லவன் என்றால் சுபவுக்கு வந்திருப்பான், அவன் நெல்ல மனுஷன் என்றால் சுபவுக்கு வந்திருப்பான். அவன் நிஃபாக்குள்ளவன், அதான் சுபவுக்கு வரல, ஃபஜ்ருக்கு வரல, இஷாவுக்கு வரல. அதனால சொன்னாங்க, இந்த 2 தொழுகையிலையும் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்க நடக்க இயலாட்டையும் நக்கரைச்சு வந்துடுவீங்க. நடக்க இயலாத மனிதனும் வந்துடுவான், சாட்டு சொல்ல மாட்டான். என்ன மக்கள் சாட்டு சொல்றாங்க, என்ன சுபோ காணல் நேரம் சொல்வார், சரியான இடுப்பு வருத்தம், மேல் வருத்தம், அதனால வரல பள்ளிக்கு. பள்ளியை தாண்டி போய் கடையில் இருக்கிறார். என்ன சார் ஒத்துழைப்பு இல்லை கடையில் என்று கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் பள்ளிக்கும். அவர் கடையில் ஒத்தரும் இல்லை, மகன் கொழும்பு போய்த்தார், மருமகனும் இல்லை, என்ன செய்யறேன் ஏழாவதுதான் என்றாலும் வந்திருக்கிறேன் சொல்வார். அப்படி பள்ளிக்கு வந்திருக்கலாம் தானே, அதுக்கு வரல. ஏன் வரல? அதான் உமர் ரலியல்லாஹு சொல்றார்கள், உங்களுடைய நிஃபாக்குத்தான் உங்களை ஃபஜ்ருக்கு வராமல் தடுக்கும், அல்லது அஸஅனாபிஹி வன்ன, அவர் உடல் நிலை மோசமாகி விட்டது, அவர் நோயாளி ஆயிட்டார், நீ நடக்க இயலாது, அப்படி நோயாளி, பள்ளிக்கு வரையலன்னா பசாலையும் இருக்க மாட்டார். எடுத்துட்டு முதலாவது காரணம் சொல்வார்கள், தொழுகையின் பொதுபோக்கு நரகத்தில் எங்களை விழுத்தாட்டி விட்டது. அதனால தொழுகைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? தொழுகை என்பது நரகத்தை கடக்கின்ற பயிற்சி. எப்படி செய்யணும்? காலையில பாருங்க, இங்கேயும் இருக்கும் 1-2 பேராவது, எல்லாவர்களையும் பொதுவாக இருக்குது. சுபஹுக்கு பின்னால சிலர் நடப்பார்கள், நோயாளிகள், அதுக்குரிய பயிற்சி, அல்லது ஆரோக்கியமானவர்கள், நோய் வந்துடக்கூடாது நடக்கிறது. சிலர்கள் வந்து நோக்கி நடக்கின்றார்கள், சிலர்கள் வரப்போற நோக்கி நடக்கின்றார்கள். நடைப்பயிற்சி காலையில் நடப்பாங்க, வேருக்கு மேலே நடப்பார்கள், அதுக்குன்னு தனி உடுப்பு, அதுக்குன்னு ஒரு செருப்பு போட்டு நடப்பார்கள். எப்படி நடப்பார்கள்? ஒரு கிலோமீட்டர் 2 நடப்பார்களா? இன்றைக்கு 5 நிமிஷம், நாளைக்கு 10 நிமிஷம், நாளைக்கு இந்த 1/2 மணி அப்படியே நடப்பார்கள்? இல்லை சார்களே, அது ஒரு பயிற்சி. அப்படி என்றால் முறையாக செய்யணும், தொடராக செய்யணும். மாசத்துல 2 நாள் நடந்து சரி வராது. அதுக்கு பேர் என்ன? பயிற்சி. பயிற்சி என்றால் தொடராக செய்ய வேண்டும். அப்ப தொழுகை என்ன? இது உடம்புல ஆரோக்கியம் செய்யற சின்ன ஒரு பயிற்சி.
அப்ப தொழுகை என்ன? நரகத்தில் விழுந்துடக்கூடாது என்று செய்கின்ற பயிற்சி. எப்படி செய்யணும்? எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி செய்யணும். நெருப்புல விழுந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் பார்த்துக்கொள்வோமே அப்படித்தான் அவங்களோட புத்தி சொல்றேன்டா, அப்படி செய்யலாம். அல்லது நான் விடுங்க, வந்தா வரட்டும், தொழுதா தொழட்டும், இல்லை என்றால் முடிவு நெருப்புத்தான். அவங்க நெருப்புல விழுந்து எலும்புவோம் சொன்னா விடுங்க, வர மாதிரி வந்து போற மாதிரி போகட்டும் என்று சொல்லி நரகம் தாண்டும் பயிற்சி செய்கிறேன் என்று தொழ வேண்டும். அதான் சொல்லுவாங்க, தொழுகைக்கு நிற்கின்ற போது நெருப்புக்கு மேல சிராத்துக்கு மேல நிற்கிறேன் என்ற உணர்வுடன் தொழுங்க. அப்பதான் தொழுகை ரோஹானியத்துள்ளதாக இருக்கும். அதான் முதல் சொல்ற காலம் நக்கு மினல் முஸல்லீன், தொழல நாங்க. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், இரண்டாவது அல்லாஹ் தந்த அருட்கொடைகள் அடுத்தவருக்கு உதவி செய்யல. மற்றவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், பசி பட்டணி, உங்களால் ஏழும் உதவி செய்வதற்கு என்ன உதவி செய்தீர்கள்? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்கள் இருக்குது, மற்றவருடைய பங்கு இருக்குது என்று உணர வேண்டும். அதுக்குரிய நன்றி அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அக்வாமன் யஹ்தஸஹும் பின்னிஅம். அல்லாஹ் தஆலா செல்வங்களை எல்லோருக்கும் சமனா கொடுக்கல. முழு ஊர்லயும் 1000 பேருக்கு மத்தியில 5-6 பேர் பணக்காரர்கள், பல நூறு மக்கள் மத்தியில ஒரு சிலர் செல்வந்தர்கள். ஏன் அப்படி அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான்? லிமனாஃபில் இபாத், உங்கள் சிலருக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். செல்வத்தை தந்து, பணத்தை தந்து, பொருளாதாரத்தை தந்து, அதிகாரத்தை தந்து, நல்ல விளக்கத்தை தந்து, ஆளுமைகளை தந்து, அறிவை தந்து, இப்படி இப்படி இந்த நியமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னதுக்கு தெரியுமா? லிமனாஃபில் இபாத், மற்றவருக்கு நீங்க பயனளிக்கும் என்பதற்காக வேண்டி. நீங்க சுயநலவிகளாக வந்துடக்கூடாது. உங்களுடைய அறிவு மத்தாக்களுக்கு போகணும், உங்களுடைய செல்வம் மத்தாக்களுக்கு போகணும், உங்களுடைய உடல் சக்தி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சமூகத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். யுகிர்ஹும் மாதாமு ஃபிஹா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு, நீங்க அப்படி நடப்பீங்கன்னா அதிலேயே அல்லாஹ் உங்களை நிலைநிறுத்துவான். உங்களுடைய செல்வத்துக்கு பாதுகாப்பு, உங்களுடைய அறிவுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய அதிகாரத்துக்கு பாதுகாப்பு. ஏன் சமூகத்துக்கு நீங்க பாவிக்கிறீங்க, அதனால அல்லாஹ் அவைகளை பாதுகாத்து உங்களுக்கு தந்துடுவான். ஃபைதா மனஊஹா, நீ அப்படிலாம் யோசிக்கல. உங்களுடைய செல்வத்தால கஷ்டப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பசியோடு இருக்கின்றார்கள், அறவை தொழில் அடிபட்டு இருக்கின்றார்கள், வீடு வாசல் இழந்திருக்கின்றார்கள். என்னால் உதவி செய்ய ஏழுமண்டா, உதவி செய்ய முடியுமான அளவு உதவி செய்யணும். பைதாமனவுகா, நீங்க அதுக்கெல்லாம் ரெடி இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு காலத்தை நீங்க எதிர்பாருங்க, இன்றைக்கு அல்லாஹ் முடிவு செய்வான், என்றைக்காவது நடக்கும். என்ன முடிவு? நஸாஹா அன்ஹும் வஹவ்வலஹா இலா கைரிஹிம், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த நியாமத்தை, சமூகத்துக்கு உதவாத அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் பிடுங்கி எடுத்து வேற கையில கொடுத்துருவான். உங்களுடைய வியாபாரம் வேற கையில வைத்திரும், உங்களுடைய பொருளாதாரம் எங்கேயும் வைத்திரும் வேறாக்கள். இப்ப பசாரில் வேற பாட்டி, அவங்க இல்லாக்கள். ஏன்? பறிக்கப்பட்டது வேறாக்கள் கையில கொடுக்கப்பட்டது. உங்களுடைய அறிவோ ஒன்றுக்கும் உதவாமலுக்கு ஒதுங்கி இருக்கின்றீர்கள், சமூகத்துக்கு பயன்படுத்தல, அதனால் அல்லாத பிடுங்கி எடுத்துருவான், வேறாக்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துருவான். எனவே சோழர்களே, இரண்டாவது சொல்வார், ஏன் தெரியுமா நரகத்தில் விழுந்தது? உலகத்தில் வாழக்கல, மற்ற மனிதர்களை கவனிக்கல, நானும் என்ற காலம் என்று வாழ்ந்தேன். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகங்களில் அடுத்தடைய பங்கை கொடுங்க. இன்றைக்கு உணர்வுண்டா நரக நெருப்பில விளக்கில உணர்வு வரும். அப்ப சொல்லுவீங்க, லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், இப்படியே சொல்லிக்கொண்டு வருவார். இப்ப உலகத்தில் நாங்கள் சும்மா காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். வீணர்கள் கூட சேர்ந்து நேரத்தை ஒரு லட்சியம் இல்லாமல், நோக்கம் இல்லாமலுக்கு காலத்தை வீணாக்கினது காலம் கழியுது. எப்படி கழியுது? என்ன பிரயோசனம்? ஒன்றுக்கும் இல்லை. ஒன்றுக்கும் இல்லாமல் நேரங்களை சும்மா வீணாக்குறது. எங்க போறீங்க? சும்மா போறோம். எதுக்கு போறீங்க? சும்மா போறோம். அப்படி சும்மா சுத்துறது. இது எப்ப விளங்கும்? யாரு புத்தி சொல்லியும் விளங்குதில்லை, வாப்பா சொல்லியும் விளங்குதில்லை, ஊர் மக்கள் சொல்லியும் விளங்குதில்லை, அலமாக்கள் சொல்லியும் விளங்குதில்லை. விளங்கும் எப்ப தெரியுமா? நரக நெருப்புல விளக்கில விளங்கும். வேலை இல்லாத கூட்டத்துடன் சேர்ந்து தேவையில்லாமல் சுற்றி திரிந்தது. வாழ்க்கையின் லட்சியம் விளங்கவில்லை,
சும்மா வீணாக நேரத்தை கழித்தோம். நெருப்பு பட்டதான் விளங்குது. ஓ, இதுதான் நாங்கள் நரகம் வந்த காரணம். எதுவரையும் அந்த மரணம் வரும் வரையிலையும் விளங்காமலே உலகத்தில் வாழ்ந்துட்டோம் என்று நரக நெருப்பில் விழுகின்ற பொழுது மக்கள் சொல்வார்கள். எனவே எல்லாமே நல்லடியாக அருமை சகோதரர்களே, வாழ்க்கை கழிந்து போறோண்டல்ல, சாகும் வரையில ஏதோ வாழ்க்கையை கடத்துவோம் என்பது மிருகங்களுடைய வாழ்க்கை பாதை. அது மிருகங்களுடைய அந்த லட்சியம். அந்த லட்சணத்தில் மிருகங்கள் வாழும். இந்த ஆடு சாகும் வரையில வச்சுக்கோங்க, தத்துக்கி வீசிடுவோம், அவ்வளவுதான். அப்படியா நாங்க வாழ்றது? அது சாகும் வரை சொல்ல கொஞ்சம் சிரமமா இருக்குது. மௌத்து வரையில வாழுவோம் அப்படி வச்சிருது. மௌத்து வரையில வாழ்றதில்லை. மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். அது என்ன பொறுப்பு? படிப்போம், விளங்குவோம், சுமப்போம், பயிற்சி எடுப்போம், நிறைவேற்றுவோம். இதில் நிறைவு கண்ட நிலையில் நிம்மதியாக உலகத்தை விட்டு பிரிவோம். இதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்குது. இப்படியெல்லாம் வாழ்வதற்கு தவறிவிட்ட மக்கள் அல்லாஹ் மறுமையில மிருகங்களை பார்த்து சொல்லுவான், உங்களுடைய கதை முடிஞ்சுது. அவைகளுக்கும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். ஒரு மாடு, ஒரு மிருகம் கொம்புள்ளது, உலகத்தில் இன்னொரு மிருகத்தை குத்தி இருந்தால் குத்துப்பட்ட விலங்கை குத்திய விலங்குக்கல்ல குத்த வைப்பாங்க. அந்த அளவு நீதி நிலைநாட்டப்படும். அதான் நீதியின் நாள். அது உலகத்தில் நீதி நிதிக்கு கீழே வைத்திரும். நிதி மிகச்சி, நீதி மறைஞ்சு போன இடம். நீதியை மூத்தாக்கி அதுக்கு மேல ஏறி நின்று தீர்ப்பு வழங்குற கட்டங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. எங்கேருந்து நீதி பேசுகிறார்? நீதியை சாகடிச்சு அந்த சவத்துக்கு மேல நின்று கொண்டு தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் மறுமையினால் அந்த நீதியுடைய நாள் மாலிக் யௌமுத்தீன். யார் நீதி வழங்குவா? யாருடைய கையிலையும் இல்லை, ஜிப்ரீலுடைய கையிலையும் இல்லை, நபியுடைய கையிலையும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான் அனைவருக்கும் தீர்ப்பான். ஆடு மாட்டுடைய விஷயத்தையும் அதையும் அல்லாஹ் தான் பார்ப்பான். நான் மனுஷனை பார்க்கிறேன், ஜிப்ரீல் மீகாயில் இந்த மாடுகளை பாருங்க, அல்லாஹ் ஆடு மாடுகளுடைய தீர்ப்பையும் யார கையிலையும் கொடுக்கிறல்ல, அதையும் அல்லாஹ் தான் பார்ப்பான். அப்படிதான் பார்க்கலாமா? அவனுக்கு பேர் தான் அல்லாஹ் என்று சொல்றது. அப்படி பார்க்கக்கூடியவன் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்வான்? இந்த ஆடு மாடு கழுத நாய் பன்றி எதெல்லாம் குத்தினிச்சோ உதைச்சிச்சோ கடிச்சோ அது அங்க குத்துப்படும், உதைக்கப்படும், கடிக்கப்படும். முடிஞ்சா அவனோட குத்துனது குத்து வாங்கியாச்சேனே, சரி கூனி துராபா, நீங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போனான்னு சொன்னான். உங்களுடைய கதை முடிந்து விட்டது, இதுக்கு பிறகு கலைக்கிறது கொண்டுமே இல்லை, மண்ணோடு மண்ணாகி விடும். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் பரிதவிப்பார்கள், யாரை தனி குந்து துராபா, நானும் இந்த கழுதைக்கு பின்னால் போய் மண்ணா இருந்தால் எல்லாம் இருக்குமே, நானும் மண்ணா இருந்தால் எல்லாம் இருக்குமே, நான் மண்ணா போப்புறேனே. மண்ணா போப்பின கருத்து என்ன? இந்த நாய் பன்றியை போல, கழுதையை போல, எருமையை போல நானும் இருந்தால் நிலைமை. ஏன் அப்படி சொல்றார்? நீ உலகத்தில் அப்படிதான் வாழ்ந்தது, கழுதையை போல வாழ்ந்தது, ஒன்றும் விலங்கல்ல, நாயை போல வாழ்ந்தது, பறவையை போல வாழ்ந்தது, மனுஷனை போல வாழல. அதனால மனுஷ நீதிமன்றம் அவருக்கு பயங்கரமாக இருக்கும். நான் மிருகத்துடைய சைட்ல போறேனே என்று சொல்வார். நானும் மண்ணோடு மண்ணாட போறேன். எங்க போறா? இந்த நாய்க்கு கூட போறேன், கழுதை கூட போறேன், பன்றை கூட போறேன். ஏன் உலகத்தில் மிருகத்தை போல வாழ்ந்தவர்கள். மிருகம் எப்படி ஆசை தீர்த்தது, வாழ்க்கையை முடிச்சது. நீங்க எப்படி வாழ்றீங்க? அப்படித்தான் வாழ்றீங்க என்றா ஆசை தீர்ப்போம், அதற்காக நீ வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்றா மறுமையில நீங்க நாய் பன்றி கழுதைக்கு பின்னால போறதான் முடிவெடுப்பீங்க. மனிதர்களுக்கு பின்னால போக வேண்டும், நல்லடியாக நபிமார்களுக்கு பின்னால போக வேண்டும், சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் அடிமைத்துவத்தின் உறுதிப்பாட்டுடன் வாழ வேண்டும். அதை வெளிப்பாடாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு நடைமுறைகளை எங்களுடைய நடைமுறையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்தையும் உறுதிப்பாடையும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து